115வது வார கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் இனிய முற்பகல் வணக்கங்களை கூறி வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இந்த ஆர்வமூட்டலின் தலைப்பு நமச்சிவாய மந்திரத்தின் தனிச்சிறப்பு. நமச்சிவாய மந்திரத்தின் தனிச்சிறப்பு அல்லது சிறப்பு, ஏதாவது ஒன்று நீங்க சொல்லிக்கலாம். நமச்சிவாய மந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில பிறக்கும் போதிலிருந்தே நம்முடைய தாய் தந்தையர், குருநாதர் மற்றும் ஏனைய மூத்த அன்பர்கள் அனைவரும் நமக்கு மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரம் என்ன என்று பார்த்தோமானால் நமச்சிவாய மந்திரம். வேற எந்த மந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமோ, நமச்சிவாய மந்திரத்தை அப்படியே எப்போது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய காலம் வரைக்கும். இது எப்படி? இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன, தனிச்சிறப்பு என்ன? நம்ம மந்திரத்தை ஓதினால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிந்த தனிச்சிறப்பு. இப்ப அடியேன் சொல்ல போறது நம்முடைய அந்த பாராயண புத்தகத்தில் இருக்கின்ற 3 திருப்பதிகங்கள் இருக்கு. நமச்சிவாய மந்திரத்தில் துஞ்சலில்லாத பொழுதிலும், காதலானி கசிந்து கண்ணீர் பண்ணி, அடுத்தது இந்த 3 பதிகங்களை அறிவுற்றி அதனுடைய சிறப்புகளை உங்களுக்கு ஆய்வு கருத்துக்களோட எடுத்து சொல்லணும். வெறுமனே இந்த பதியத்தை நீங்க படிக்க எங்களுக்கு தெரியாதா, நாங்க படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நம்ம அதுல இருக்கின்ற கருத்துக்கள் என்னென்ன, அந்த மந்திரத்தினுடைய சிறப்புகள் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு பேசப்படுகிறது, அடியார்கள் ஏன் இந்த மந்திரத்தை பின்பற்றுகிறார்கள், வேற மந்திரங்களே கிடையாதா, வேற மந்திரங்களுக்கு அப்ப சக்தி இல்லையா, இந்த மந்திரத்திற்கு என்ன சிறப்பான சக்திகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் புரியாமையே சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு சண்டிகேஸ்வரர் கோவில் பக்கத்துல போய் கையை தட்டோம். இது செவிட்டு சாமி ஒருத்தர் சொல்றாரு. திருப்போணம் கோயில்ல போய் செவிட்டு சாமிங்க, அதனால கையை தட்டினா அவர் கண்ணை திறந்து பார்ப்பாரு. உண்மையாதான். சண்டிகேஸ்வரர் தியானத்தில் இருக்கிறார். சுவாமி சன்னதியில நமக்கு கொடுத்த விபூதியை சுத்திட்டு அவர் சன்னதியில வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், லேசா தட்டி விட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம். நம்ம வந்துட்டு போனதை, பிரேயர் பண்ணதை, வழிபாடு பண்ணதை ஐயா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுதான் அவர் உட்கார்ந்துட்டார், சண்டிகேஸ்வரர். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கையை தட்டுறதுனால அவர் பேரே என்ன வச்சுட்டாங்க, செவிட்டு சாமி. இதை பற்றி ஒரு கட்டுரை அடியே எழுதியிருக்கேன். எப்ப 93 எழுதிட்டேன், 1993 எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த கட்டுரை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒண்ணு கொடுக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு இருக்கோம். லைப்ரரி மாதிரி இவங்க கிட்ட ஒரு கட்டுரை, இவங்க கிட்ட ஒரு கட்டுரை, இவங்க கிட்ட அடுத்த வாரம் வரும்போது எப்பயும் எக்ஸ்சேஞ்ச். ஆனா புத்தகத்தை மட்டும் தொலைச்சிடக்கூடாது, சரியா? ஏன்னா யாரு கொண்டு போனாங்க, எவனுக்கு தெரியாம உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் வாங்கல, நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நான் அடுத்த அந்த காப்பிய தர்மபுர ஆதீனத்துல போய் தான் கேட்கணும். 92 அப்படின்னு சொல்லும்போது கட்டு போட்டு எங்கேயோ பரம்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது, போயிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வேற கம்ப்யூட்டர் ஒன்றும் கிடையாது. சேவ் பண்ணி வச்சு அதை உள்ள போய் திறந்து பார்க்கறது ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டுரையே காணாம போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டுள்ளோம். இதெல்லாம் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் புரியாம தான் பல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாக அந்த இந்து சமயத்துல இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களே பேர் வச்சிருவாங்க, காது, கண்ணு, மூக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய அலங்காரமே பண்ணி விட்டுருவாங்க. அங்க போய் நான் பல பேர்கிட்ட அப்பப்ப கேட்பேன், இது பேரு எப்படிங்க செவிட்டு சாமி? இந்த சாமிக்கு காது கேட்காது. சாமி சர்வ வல்லமை படைத்தவர், ஆனா அவருக்கு காது கேட்காது. அந்த காது கேட்காத சாமியை நீங்க கோவில்ல போய் இப்படி வழிபாடு பண்ண முடியும்? நம்மளே ஆல்ரெடி ஒரு தலைப்பிலேயே பார்த்திருக்கோம், இறைவனின் குணநலங்கள் பார்த்திருக்கோமா? என் குணங்கள் இருக்கிறது இறைவனிடத்தில், அளவில்லாத சக்தி, உற்றறிவினர், எல்லாமே தெரியும், இயல்பாகவே பாசங்களின் நீங்கிய தன்மை அப்படின்னு சொல்லி 8 குணங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப எப்படி இந்த சாமிக்கு காது கேட்காம இருக்கும்? அந்த காது கேட்காத சாமி கிட்ட போய் நீங்க என்ன சொல்லி வரம் கேட்க போறீங்க சொல்லலாம். ஆனா அவங்க கேட்கிற அளவுக்கு அவங்க கிட்டையும் நாலேஜ் கிடையாது. நம்ம அந்த சாமி செவிட்டு சாமின்னு சொல்றவங்க அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காரணம் வழியா அந்த பேர் செவிட்டு சாமின்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. காரண காரியம் இல்லாம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே போல இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன? நமச்சிவாய மந்திரத்தை நாம் எதற்காக பாராயணம் செய்யணும், உச்சாரணம் செய்யணும்? அப்ப செய்யலைன்னா ஏதாவது கிடைக்காம போயிருமா, இல்ல செஞ்சவங்களுக்கு நிறைய கிடைக்குமா அப்படின்னா உண்மையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நமச்சிவாய மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன, உண்மை என்ன, நுணுக்கம் என்ன, தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜி அப்படின்னு.
அதை போல அதை உச்சரிப்பதனால் நமக்கு என்ன பலன் எப்ப கிடைக்கும், நம்முடைய மூலாதாரர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மந்திரத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வமூட்டல்ல உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். மனிதன் இறைவனை அடைவதற்கு மந்திர உச்சாரணங்களை ஆதி காலத்திலிருந்தே மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆதி காலத்தில் இருந்தே ஏதாவது ஒரு சின்ன மந்திரம், முதல்ல தோன்றிய மந்திரம் ஓம், ஆ, உ, இம், இந்த மூன்றும் சேர்ந்தது ஓம் என்று ஆயிருக்கிறது. அப்புறம் அவரவர்களுடைய தெய்வத்தை பொறுத்து ஓம் சரவண பவன் முருகனுக்கு, ஓம் சக்தி பராசக்தி மாரியம்மனுக்கு, ஓம் கணேசாய நமக விநாயகருக்கு, ஓம் சூரிய தேவாய நமக சூரியனுக்கு, ஓம் நமோ நாராயண பெருமாளுக்கு, ஓம் நமச்சிவாய் என்பது சிவனுக்குரிய 5 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்தை இறைவனிடம் சொன்னால், இறைவனை பார்த்து உச்சாரணம் செய்தால் இறைவன் நமக்காக வெகு விரைவாக நம் அருகில் இறங்கி வருவான் என்பது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை வருவார் அப்படின்னு சொல்லி யாரும் உறுதி சொல்லல, ஒரு நம்பிக்கை. அதனால்தான் நம்முடைய மூதாதையர்களான இங்க இருக்கின்ற மகான்கள் அனைவரும் அந்த மந்திரத்தை எப்போது எந்த நிலையிலும் உச்சரித்துக் கொண்டே இருந்து அவர்கள் பரம முக்தி அடைந்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது. அது கஷ்டமாகவோ வடமொழியாகவோ இருக்கக்கூடாது. வடமொழியில இன்னும் நிறைய மந்திரங்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்கு. பையரெல்லாம் உபதேசம் பண்றாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம எல்லாம் படிக்கவே முடியாது. ஏன்னா அதை படிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் திணறி இது நமக்கு தேவையா, பார்த்துக்குவோம் மெதுவா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுக்குவோம். உங்களுக்கு ஒரு நல்ல எளிமையான, எப்போது வேணாலும் தூக்கத்துல எந்திரிச்சா கூட உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு மந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடித்த ஒரே ஒரு மந்திரம் நமச்சிவாய என்ற ஒரு மந்திரம். எல்லாரும் சொல்லலாம், யாராவது சொல்ல முடியாதா? இந்த பிள்ளை கூட சொல்லும், ஒரு வயசு பிள்ளை கூட சொன்னோம்னா அதுவும் சொல்லும். ரொம்ப மூத்த பழமையான பழம்பெரும் ஒரு சாதாரண நபர், 80 வயசு 90 வயசுனாலும் அவர் பல்லு கீழே இருந்தாலும் அவர் அந்த மந்திரத்தை சொல்வார். காரணம், அந்த மந்திரத்தினுடைய தாற்பயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மந்திரம் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, இதை எதற்காக சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எல்லாருமே சிந்திக்கணும். இந்த மந்திரங்கள் நம்முடைய மூதாதையர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சு அதை சொல்லி சொல்லி அவங்க நிறைய பயனடைந்திருக்கிறனால அந்த பயன்களை நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நீங்க புராணங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. சிவபுராணம், கருட புராணம், விஷ்ணு புராணம், இந்த மாதிரி 12 புராணங்கள் இருக்கு. அந்த புராணங்கள்ல எல்லாம் இருக்கிற அரக்கர்கள், அசுரர்கள், அவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரித்துத்தான் இறைவனுடைய வரத்தை, இறைவனிடம் வரத்தை வேண்டி இருக்கிறார். எந்த ஒரு அரக்கனாவது திருமாலையோ விநாயகையோ கும்பிட்டு வரத்தை பெற்றதாக சரித்திரமே கிடையாது. மகிஷாசுரன் பாருங்க, இல்ல வேற யாரா இருந்தாலும் வரம் வேணுமா, 100 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அங்க காட்டுக்குள்ள உட்காந்து அவர்கிட்ட வரத்தை பெறாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நமச்சிவாய மந்திரத்தை தான் போதிய அவரை வேகமாக வரவழைத்தார்கள். சிவபெருமான் என்ன ஒரு சக்தி அப்படின்னா, உடனடியாக இறங்கி வருவான். வேற எந்த தெய்வமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இறங்கியே வரமாட்டாங்க. திருமாலாம் இறங்கி வருவாங்க. திருப்பதி போனோம்னாலே உங்களுக்கு 10 சோதனை வரும், வரவே விட மாட்டாங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, திருப்பதி போனோம்னாலே அவருடைய அருள் வேணும். இதே நீங்க திருவண்ணாமலையோ இல்ல சிவன் கோவில் எங்க வேணாலும், திருவாலங்காடு போகணும், இப்பவே பத்து ஏறலாம் மாட்டுதான் போய். ஆனா திருப்பதிக்கு உங்களால போகவே முடியாது, அவ்வளவு சோதனை செய்யக்கூடியவர். அதனால எல்லா அரக்கர்களும் என்ன பண்றாங்க, நான் உலகில் சக்தி வாய்ந்த ஒரு அரக்கனாக இதெல்லாம் ஏதாவது நாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உடனே சிவனை பார்த்து தவம் செய்ய உட்காந்துருவாங்க. அவரும் உடனே என்னது, இந்த மந்திரத்துக்காக இறங்கி உடனே வந்துடுவார். உனக்கு என்ன வரம் வேண்டும், எனக்கு நான் யார் முன்னாடி போய் நின்னாலும் எனக்கு பாதி சக்தி அவங்க சக்தி வந்துடும், அப்படியே ஆகட்டும் போங்க. உடனே என்ன பண்ணுவாரு, அவரு அவங்களோட சண்டைக்கு போவாரு, பாதி சக்தி வந்துடும். யாருக்கு பாதி சக்தி வரும், யாருக்கு? அந்த ஒரு வரலாறு சொல்லுங்க. நம்ம முன்னாடி இப்ப நான் ஜனார்தனோட சண்டை போடுறோம், ஜனார்தனுடைய சக்தி பாதி எனக்கு வந்துடும், பாதி. அவர் சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர். ராவணன் இருக்கார், சாமகானம் பாடுவதில் வல்லவர், அவருக்கு ஒரு சிவபக்தர். வேற யாரும் ஏன் பெருமாளோட பக்தர்கள் ஆகல, எல்லாருமே சிவன். இதே மாதிரிதான் எல்லா அரக்கர்களும். மகிஷி எல்லாம் என்ன பண்ணாரு, எனக்கு யாராலையும் மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு சிறு பாலகனால் தான் மரணம் ஏற்பட வேண்டும். யாரு பாலகன் போய் கொல்ல வருவாரா, கொல்ல வருவாரு, அதை பார்த்துக்கிறோம். ஆனா யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. கடைசியில யாரு, ஐயப்பனே அவரை கொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வாங்கின வரம் அப்படி, அதை கொடுப்பதற்கும் ஒரு சின்ன உபாயத்தை கொடுத்திருப்பார், அதை முடிப்பதற்கே ஒரு உபாயத்தை வச்சிருப்பார். அப்ப என்ன பண்றாரு,
உடனே சிவபெருமான ஒரு மகிழ்ச்சி என்ன பண்றாரு, தலையில நான் கையை வச்சேன்னா எல்லாரும் இறந்துடணும். உடனே என்ன பண்றாரு, நான் இதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேலேயே தலையில கையை வைக்க போறான். அவர் பயந்து ஓடுறார். பாருங்க, வரம் கொடுத்தவருக்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அரக்கர்கள் வந்து சிவபெருமானை வைத்து படிக்கல்லாக வைத்து அப்படியே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க, சிவபெருமானும் கொடுக்குறாங்க. இப்ப சிவபெருமான் வந்து நாம் சொல்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் இறங்கி வர்றதுல கொஞ்சம் ஏதாவது இருக்குமா நீங்க நினைக்கலாம். அவ்வளவு தூரம் அவருக்கு சிந்திக்கின்ற திறன் இல்லையா, இல்ல எல்லாருக்குமே வரம் கொடுப்பதில் வல்லவரா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது சொல்லிட்டான். வரம் கொடுப்பதில் வல்லவர் சிவபெருமான் தான். வேற யாருமே அந்த அளவுக்கு வரம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் வரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து தியானம் செஞ்சு அந்த வரங்களை பெற்றார்கள். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உடனே இறங்கி வருவார். அப்படி இருக்கிறனாலதான் எல்லாருமே நமச்சிவாய மந்திரத்தை ஓதி ஓதி எல்லாருமே நம்ம முன்னாடி வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே நமச்சிவாய மந்திரத்தை தான் உச்சரித்தார்கள். சிவபெருமான் வந்து ரொம்ப இறங்கி வரக்கூடியவன். நம்ம கேட்ட வரங்களை கொடுக்க மகிழ்ச்சி போன்று நம்ம எல்லாம் வந்து கேட்ட வரங்கள் நம்ம எல்லாம் கேட்கல. நம்ம அன்றாடம் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா, நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், ஒரு அரசியல்வாதி ஆகணும், மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதராக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துல 15 பேர் இருக்கீங்க. யாரு கேட்டிருக்கீங்க? யாருமே கேட்பதற்காக நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லல. நமக்கு ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்வு, இல்லை என்று பற்றாக்குறை இல்லாத ஒரு வாழ்வு, அவ்வளவுதான். வேற எதுவுமே கேட்கல. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது நம்ம சிவன்கிட்ட என்ன கேட்கிறோம், வாசி தீரவே காசு நல்குவி, கொஞ்சம் ஏதோ காசை கொடுப்பா. அப்புறம் பொதுவாக என்ன பண்றோம், மலைப்பதிகங்கள் பாடுறோம். ஏன்னா மலைப்பதிகம் எல்லாருக்கும் ஊர் உலகத்துல தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம், இந்த வெயில் காலத்திலே இந்த மழை காலத்திலே பனி காலத்திலே இப்படி வேர்க்குது, கொஞ்சம் மழையை கொடு அப்படின்னு சொல்லி மழையை கேட்கிறோம். ஆனா நம்ம வந்து எதுவுமே பெரிய செல்வந்தர் ஆகணும், இவரை விட பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டதில்லை, நம்ம கேட்கவும் முடியாது. காரணம் நம்ம சாதாரண மனிதர்கள், எங்கேயுமே ஆசை எல்லாம் ரொம்ப இல்லை நம்ம கிட்ட. சாதாரண மனிதர்களா சாதாரண வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சாதாரண வாழ்வும் செழிக்க வேண்டும். ஓரளவுக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க காலையில முடிஞ்சிட்டா நைட்டு நிம்மதியா போய் தூங்குறோம், அவ்வளவுதான். அதே போல் வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். கோடிக்கணக்கான செல்வங்கள், அதிபராகுவது அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த அரக்கர்கள் அசுரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப சக்தி எதிர்பார்த்தாங்க. எங்களை விட என்னை விட அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க ஆர்வமே அவங்களை அழித்து விடுகிறது. ஒருமானுக்கே அது தெரியும். சரி, இவன் ஒரு ஆள் வர்றான் 7வதோட 8வது, சரி இவனும் அழிகின்ற காலம் வந்துருச்சு, அதனாலதான் என்கிட்ட வரத்தை கேட்டு வர்றான், ரைட்டு போட்டோம், கொஞ்ச நாள் ஆட்டம் போட்டு அப்படியே போயிடுவான். அடுத்து 9 10வது ஆள் ஒரு ஆள் வர்றாரு, அவர் ஒரு வாரியான வரம் கேட்கிறார், அவருக்கு காலம் முடிய போகுது. அவர்கிட்ட வரம் கேட்கிறவங்க எல்லாம் காலம் முடிகின்ற சூழ்நிலையில தான் வரம் கேட்டார். ஒரே ஒருத்தர் மட்டும் ராமநாம ஜபத்தை செய்து அவர் வந்து அருள் பெற்றார். யாரு சொல்லுங்க? அவரெல்லாம் சாதாரண ஒரு அருள்வாதி தான். அவர் வந்து தவம் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க பாப்போம். சிவன் கிடையாது, அஞ்சனையெல்லாம் சிவனை வழிபாடு பண்ணதே இல்லை. சொல்லுங்க, அடிக்கடி அவரை பத்தி சொல்லியிருக்கேன். அவர் மட்டும்தான் ராம ஜபத்தை பண்ணார். காட்டுக்குள்ள வழிப்பறி கொள்ளையரா இருந்தார், வால்மீகி மாமனிவர். 18 சித்தர்கள்ல அவரும் ஒருவர். வழிப்பறி கொள்ளையரா இருந்தவன நாரதர் ஒரு தடவை காட்டுல பாக்குறாரு. அவர்கிட்ட இந்த வீணை எல்லா பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாரு. இதுக்கெல்லாம் உனக்கு என்ன பாவம் இருக்குன்னு தெரியுமா? பாவமாவது புண்ணியமாவது எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு பொருள் கிடைச்சிருச்சு, இதை வித்தா எனக்கு காசு கிடைக்கும், நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமர் தாம்பா கண்ணை திறந்து பார்த்து ஏதாவது செய்யணும். என்ன சொன்ன நீ? ராமர்னா யாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பழமொழி மாதிரி மாறா அப்படின்னு சொல்றதுல ராமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்த உடனே அவர் அங்க உட்கார்றாரு. தவம் பண்ண உட்கார்ந்து அவர் மேல புற்று எல்லாம் வந்துருக்கு. அவ்வளவு காலங்கள் அவரை சோதிக்கிறார். ஆனா சிவபெருமான்கிட்ட 1 மணி நேரத்துல இறங்கி வந்துருவார், உனக்கு என்ன வர வேண்டும். ஆனா இவரை பல காலங்கள் உடம்புல புற்று வந்து ஏற்படுகின்ற, பாம்பு புற்றெல்லாம் வந்து ஏற்படுகின்ற அவருக்கு என்ன பண்றாரு, ரொம்ப சோதிச்சுதான் அவர் வந்து வரம் கொடுக்கிறார். அப்புறம் தான் அவர் வந்து வால்மீகி ராமாயணத்தையே ஏற்றுக்கிறார். வால்மீகி ராமாயணத்தை வச்சுதான் துளசிதாச ராமாயணம், அதுக்கப்புறம் தான் கம்பர் 2 பேரை பார்த்து கம்பர் எழுதுறார். அப்படியெல்லாம் சோதிக்கக்கூடியவர். ஆனா சிவபெருமான் வந்து உங்களுக்கு என்னது சோதனையே செய்ய மாட்டான். நம்முடைய அடியவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதனாலதான் பாராயணத்துல எவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கிறோம். நான் மக்கள் பேரு, கணவன் மனைவி,
ஒற்றுமையுடன் வாழ, எலும்பு முறிவு நீங்க, கண் பார்வை பெற, செல்வம் பெற, சொத்து பிரச்சனை தீர, விவசாயம் பெருக, உண்ணும் உணவு கிடைக்க எவ்வளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 76 பதிகங்கள் இருக்கு. 76 ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொன்றா கேட்கிறோம். ஆனா எல்லாத்தையும் அவர் அள்ளி கொடுப்பதுல வல்லவர் தான். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. காரணம் நான் முதல் சொன்ன மாதிரி யாருமே நம்ம ஹையா கேட்கல. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு உணவு அவ்வளவுதான் கேட்கிறோம். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில திடீரென்று ஒரு சந்தேகம் வருது. நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது பல பேர் சிவாய நம, பல பேர் நமச்சிவாயம், என்னதான் உண்மை அதை சொல்லுங்க. ஒரு சந்தேகம் வருதா? நம்ம யோகம் மாறி சாமி எப்பவுமே குட்டைய ஞான சுவாமிகளுக்கு தீபாவளி ஓம் சிவாய நம, ஓம் சிவாயம், அதோட அவர் ஓம் சிவாய நம்ம சொல்றாரு. கீழே இருக்கிற ஐயர் ஓம் நமச்சிவாயம் சொல்றாரு. அப்ப இதுதான் உண்மை. எதை நம்ம சொல்லி நம்ம அருள் பெறுவது அவர்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் வருதா? வந்திருக்கணும். வரல அப்படின்னா நீங்க இன்னும் உள்ள வரல. ஆத்ம ஞானத்தை போயில அன்பு நட்போட்டத்துக்குள்ள வரல. இன்னமும் 10ஓட 11ஆம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில இல்ல, இங்க ஆய்வு சந்தேகம் ஆகணும். வீட்டுல போய் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா உங்க வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரர் எங்க போயிட்டு வர்றாரு, எவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னு இல்லை. உங்க வீட்டுக்காரம்மா எங்க போயிட்டு வர, அந்த மாதிரி எல்லாம் போயிடாது. ஆய்வுல ஒரு சந்தேகம், இதுவா எந்த மலை பெருது, திடீர்னு அண்ணாமலை தான் பெருசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் அரசியல் பண்ண, ஏன்னா திருவண்ணாமலை தான் நமக்கு முக்கியம், அண்ணாமலை முக்கியம் கிடையாது. அதை போல இங்க நமச்சிவாய சிவாயம் நம்முடைய மூலாதையர்கள்லாம் வழக்கம் போல பதிகங்கள்ல பாடி இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா நமச்சிவாய் என்றுதான் பாடியிருக்காங்க. நம என்பது ஒரு முக்கிய குறியீடு. அந்த மந்திரத்தை தொடங்கும் போது இருக்கின்ற ஒரு முக்கிய மரியாதை சொல். அந்த மரியாதை சொல்லோடு அவரை சொல்லும் போது இன்னும் அவர் இறங்கி வருகிறார். சிவாய அப்படிங்கிறதுக்கும் நமச்சிவாய் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நமச்சிவாய் என்பது ரொம்ப மகிழ்ச்சி கலந்த, ரொம்ப மரியாதை கலந்த ஒரு சொல். இதுவரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா இனி வருங்காலங்களை கொஞ்சம் மாத்திக்கிறீங்க. உங்களுக்கு வாயை திறந்துச்சுன்னா ஓம் சிவாய் அப்படின்னு வருதுன்னா கொஞ்சம் இனி வருங்காலங்கள்ல ஓம் நமச்சிவாய் அப்படின்னு மாத்துங்க. இதேதான் அப்படியே. இந்த நமங்கிறத கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும். ஏற்கனவே சொன்னது பின்னாடி. இதுக்கு ஒரு ஆதாரம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன நீங்க சொல்லிட்டீங்க அது உண்மையாகுமா அப்படின்னு. அப்ப சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு? நமச்சிவாய வாழ்க, சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லலாம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அதே மாதிரி துயர் தீர்க்கும் பதிகம் திருநாவுக்கரசர் பாடி இருக்கிற ஒரு துயர் தீர்க்கும் பதிகம். துயர் தீர்க்கும்னா எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பம் தீர்வதற்கு அந்த திருநாவுக்கரசர் பாடிய பாடம். அவரை சுண்ணாம்பு காலவாசல்ல வச்சவொன்னா அவர் என்ன பண்றாரு? இந்த பதியத்தை பாடி இருக்கிறார். மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிற வேணினும் மூச்சு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடவே அப்படின்னு பாடியவர் அடுத்த பாடல்லே சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு பாட்டு, ஏன்னா நல்ல ஒரு பதிய பாட்டு. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி இச்சையும், நமச்சிவாயவே நானவென்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நமச்சிவாயவே எனக்கு தெரிந்த கல்வி, அந்த கல்வியால் பெற்ற ஞானம் அறிவு. நமச்சிவாயவே நான் பெற்ற வித்தை. வித்தை என்பார் என்னது? எல்லாமே நடப்பதற்கு நான் கொள்கின்ற ஒரு ஆயுதம் வித்தை. நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே. என்னுடைய நான் எப்பவுமே என்ன பண்ணும்? நமச்சிவாய மந்திரத்தை தான் உச்சரிக்கும். என்னுடைய நான் இந்த மாதிரி நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதனால இந்த நமச்சிவாய மந்திரம் எனக்கு நல்ல அறிவு காட்டும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார் துயர் தீர்க்கும் பதியத்துல. அதனால நம்ம இனி வரும் காலங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமச்சிவாய அப்படின்னு தான் சொல்லி பழகணும். அந்த நமச்சிவாய மந்திரத்தை எங்க எப்படி சொன்னால் உங்களுக்கு நன்மை விளையும் அப்படின்னு சொல்லிட்டு பதிகங்களை வைத்து நம்ம பார்த்தோமானால் இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவாக விளங்கும். 3 பதிகங்கள் இருக்கிறது. 3 பதிகங்கள்ல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் உதாரணங்கள்லாம் காட்டி சொல்லியிருப்பாங்க. எந்த நீர் அரங்கலம் விரதி எடுக்கலாம், அந்த நற்கரங்கலம் அருமறை ஆரங்கம், திங்களுக்கு அரங்கலம் திகழு தீப்படி, நங்களுக்கு அரங்கலம் நமச்சிவாயம். நமக்கெல்லாம் அருங்கலமாக, அருங்கலம் அப்படின்னா தண்ணியில போகும்போது ஒரு சின்ன ஒரு மூங்கில் பலகை கிடைக்கும். அதை பிடிச்சுக்கிட்டே நம்ம கரை சேர்த்துறோம். அந்த அளவுக்கு அருங்கலமாக இருப்பது நமக்கு நமச்சிவாய மந்திரம். நாம இந்த பிறவி பிணியில நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிறவி பிணியில் இருந்து நாம நீங்கி இறைவனடி சேர்வதற்கு நமக்கு அருங்கலமாக இருப்பது. அருங்கலமா அப்படின்னா ஒரு கட்டை, பெரிய கட்டை. இங்க எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு, மெட்ராஸ் மாதிரி எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. ஒரே ஒரு கட்டை மட்டும் இருக்கு. அந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிட்டோம்னா தப்பிச்சு போயிடலாம். அந்த கட்டை தான் நமக்கு அப்ப தெய்வம் மாதிரி. அதை போல நமச்சிவாய மந்திரமே நமக்கு தெய்வமாக விளங்குகிறது, பாலமாக விளங்குகிறது.
இதை அவங்க சொன்ன பதியத்தினுடைய அடிப்படையில ஒவ்வொரு செகண்டா நான் சொல்லிக்கிட்டே போறேன். எவ்வளவு பவர் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னைக்கே தெரிஞ்சிடும். இனி நீங்க வாரம் போறாங்க எங்க போனாலும் இதே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. வேதியர்கள் ஓதுவது நமச்சிவாய மந்திரம். வேதியர்கள்னா யாரு? அந்தரர்கள், யாகம் செய்கின்ற அன்பர்கள், மகான்கள்லாம் எப்ப பார்த்தாலும் வாயில வர்றது உங்களுக்கு என்னது? நமச்சிவாய மந்திரம். இடர் கெடுப்பது, நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் கெடுப்பது நமச்சிவாய மந்திரம். சிவமுக்தி தருவது, சிவமுக்தி இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டியாக விளங்குவது அந்த நமச்சிவாய மந்திரம். அடுத்தது யமனிடமிருந்து காப்பது, யமனையும் உதைத்தது. யமனிடமிருந்து காப்ப நம்ம யமபயம் நீக்கும் பதிகம் பக்கம் நம்பர் 95. யமபயம் நீக்கும் பதிகம். இதுவரைக்கும் உலகத்துல எந்த ஒரு சமயத்திலையும் யமனை நம்புபவர்கள் யமனை பற்றிய ஒரு பதியத்தை பாடியிருக்கவே முடியாது. திருநாவுக்கரசர் மட்டும்தான் அந்த வகையில பாடியிருக்கார். அவர் இவ்வளவு தூரம் ஆய்வு செய்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு வயது கிட்டத்தட்ட 80-90 வயது வரைக்கும் இருந்திருக்காரு. ஆனா அவர் கடைசியில் அந்த யம பயம் மக்களுக்கு வரும், சாதாரண மனிதர்களுக்கு வரும். அந்த நேரத்துல பதிகம் பயன்படணும். அப்ப அந்த நேரத்துல கல்வி, செல்வம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. யமன் கூறும்போது என்கிட்ட சொத்து இருக்கு, 7 சொத்து இருக்கு, 2-3 சொத்து வித்துட்டு என் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நான் வர்றேன், ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த நேரத்துல பயம் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த பயத்தை நீக்குவதற்கு ஒரு பதிகம். யமனையும் உதைத்தது, யமனையும் உதைத்தது மார்க்கண்டையனை காப்பாற்றுவதற்கு. மார்க்கண்டையன் அலர்னோம்னா அவரை என்ன பண்றாரு? யமனை உதைத்து நமக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வைத்தது அந்த மந்திரம். அடுத்தது துன்பத்தை துடைப்பது. நமக்கு தினசரி சிறு துன்பம், பெருந்துன்பம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும், போகவே போகாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம துன்பத்தை துடைப்பதற்கு என்ன பண்ணணும்? நமச்சிவாய மந்திரத்தை ஓட வேண்டும். அந்த 5 பூதங்களும் அஞ்சத்தக்கது. நம்ம மழை பெய்யும்போது சொல்லுவாங்க அர்ஜுனா நகுலா சகாதேவா அப்படின்னு சொன்னோம்னா இடி இடிப்பது கொஞ்சம் குறையும். அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. ஆனாலும் அதனுடைய தாற்பயம் மொத்தத்துக்கு பார்த்தோமானால் நமச்சிவாய மந்திரமாக இருக்கும். இந்த 5 பூதங்களுடைய சக்தியை இயங்குவதே இந்த நமச்சிவாய மந்திரத்தை வைத்துக் கொண்டுதான். அதே மாதிரி 7 ஜென்மத்திற்கும் நமக்கு துணையாக இருப்பது நமச்சிவாய மந்திரம். பீழைகளை கெடுப்பது, நமக்கு வருகின்ற துன்பங்கள், சக்தி, இழிந்த சக்திகள், தீய சக்திகளை எல்லாம் கெடுப்பது இந்த நமச்சிவாய மந்திரம். ராவணன் மிகப்பெரிய அரக்கன், அவரை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. ராமாயணத்துல மறைந்து நின்று ராமன் அம்பு விட்டவுடனே அவங்கிட்ட வர்றாரு, நீ மனைவியை பிரிந்ததுனால உனக்கு புத்தி கெட்டு போச்சாயா? பின்னாடி இருந்து ஒரு பெரிய வீரன் நீ, நானே கேள்விப்பட்டிருக்கேன், பின்னாடி இருந்து அம்பு இது என்னை கொல்ல பார்த்தே அப்படி சொல்லி எல்லாம் அம்பர் அருமையாக விளக்கியிருப்பார். அப்போ ஒரு வரிய சொல்லுவார், நீ அதாவது வாலியை கொன்னத ராவணன் சொல்றார், நீ இந்த மாதிரி ஏன் செஞ்ச? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சொடக்கு போட்டோம்னா வாலி வந்துருவான், என்ன வேலை செய்யணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரிலாம் செய்யலாமா? அப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த கம்பராமாயணத்துக்கு நம்ம உள்ள போயிட்டோம்னாலே நிறைய வசனங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தாத்பரியமாக எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ராவணன் பாடியது சாமவேதம். சாமவேதத்தை அவனை போட்டு பாடுவதற்கு யாருமே கிடையாது. அதுல பல பாடல்கள்ல ராவணனை பற்றி திருஞான சம்பந்தர் சொல்லுவார். 8வது பாடல்கள் எல்லா 8வது பாடல்கள் ராவணனை பற்றி சொல்லுவார். 9வது பாடல்ல அடிமுடி தேடிய வரலாறு, 10வது பாடல்கள்ல சமணர்களையும் பௌத்தர்களையும் சாடுவார். 11வது பாடல்ல அதிக பொருள், அதிக பலன் கூறுவார். அப்படியெல்லாம் போயிருக்கு ராவணன் பாடியது. அடுத்து பரலோகம் அளிப்பது. இந்த லோகம் இருக்கு, பரலோகம் அப்படின்னா மேலுலகம். அந்த மேலுலகத்தை நமக்கு கொடுப்பது நமச்சிவாய மந்திரம். நல்வினைகளை கொடுப்பது, நல்ல வினைகள். கடந்த ஜென்மத்துல நம்ம செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில தான் நாம இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்துல மாற்றம் ஏற்படுவதற்கு துளி அளவு கூட சக்தி கிடையாது. அடுத்த ஜென்மத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இப்ப அச்சாரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பதியங்கள் பாடி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த நல்வினைகளை கொடுப்பது, இனி நல்லதுதான் நம்ம செய்யணும், அடுத்த ஜென்மத்துல நமக்கு நல்லதே கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அச்சாரம் போட்டு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. இந்த ஜென்மத்துல நமக்கு என்ன கிடைக்க வேண்டியிருக்கோ அது சரியான விதத்துல நமக்கு கிடைக்க அருள் புரிவது நமக்கு நமச்சிவாய மந்திரம். வேதங்களில் உண்மை பொருளாக இருப்பது, இதெல்லாம் அந்த பதியத்தினுடைய சிறு சிறு வரிகள். வேதங்களுடைய உண்மை பொருள் என்ன, வேதங்கள் என்னதான் படிக்கட்டும், என்ன யாகங்கள் பண்ணட்டும், கடைசியில பாத்தீங்கன்னா அதனுடைய உட்பொருளாக உட்கருத்தாக இருப்பது நமச்சிவாய மந்திரமாகத்தான் இருக்கும். அடுத்தது கேட்டதை கொடுப்பது. நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ எல்லா செல்வ வளங்களையும் கொடுப்பது நமச்சிவாய மந்திரம். நம்மை தேவராக ஆக்குவதும் அந்த நமச்சிவாய மந்திரம்.
எல்லா தீங்கையும் நீக்குவது, வல்வினைகளை கெடுப்பது, நரகத்திற்கு செல்லாமல் தடுப்பது, நல்ல துணையாக இருப்பது, நமக்கு ஒரு பாடிகார்டு பக்க பலமாக இருப்பது நமச்சிவாய. எங்கேயாவது இருட்டுக்குள்ள போறோம், திடீரென்று பவர் ஆஃப் ஆயிடுச்சு, இருட்டு, எங்கேயுமே போக முடியல, கண்ணும் தெரியல. அந்த நேரத்துல நமக்கு என்னது அந்த உச்சாரணம், நமச்சிவாய என்கின்ற உச்சாரணம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அழிவில் இருந்து ஒரு சக்தியை கொடுக்கும். அடுத்தது நல்ல துணையாக இருப்பது, நாவிற்கு அழகு சேர்ப்பது. ஒரு சில பேர் எப்ப பார்த்தாலும் கும்புவாங்க, இருமுவாங்க, ஆனா சாமி பேரு கொஞ்சம் கூட சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே ஒரு தும்மல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா உயிர் போய் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருதயம் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகி அப்படியே வருது, அப்படியே ஆஃப் ஆனது அப்படியே முடிஞ்சிச்சுன்னா டெட் பாடி தான். கொஞ்ச நேரத்துல, ஒரு செகண்ட் கூட இல்ல, அந்த நேரத்துல நம்ம இறைவனுடைய திருநாமத்தை சொன்னோமா திரும்பவும் நம்முடைய இதயம் பழக்கம் போல் துடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உயிர் கிடைத்த மாதிரி. தும்மல் ஒரு சில பேருக்கு நிறைய வரும், சைனஸ் எல்லாம் இருக்கும், நிறைய வரும், 20-30 தும்மல் கூட வரும். அந்த மாதிரியான சூழ்நிலையில எப்ப என்ன வியாதிகள் அடுத்து உருவாகும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு அந்த சக்தி கொடுப்பது நமச்சிவாய மந்திரம். அடுத்தது செய்த பாவத்தை நீக்குவது. நம்ம எல்லாம் பாவங்கள் நிறைய செஞ்சுதான் இந்த மனித பிறவிக்கே வந்திருக்கிறோம். அதுலயும் ஒரு உயர்ந்த பிறவியாக மனித பிறவி. போன தடவை நம்ம ஓய்வுல இருக்கும்போது நான் உங்களுக்கு அனுப்புனேன். மனித பிறவி கேட்டு பல மிருகங்கள் இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றன. யாராவது படிச்சீங்களா? அணில் முதல் கொண்டு இறைவனை வழிபாடு செய்திருக்கு ஒரு கோவில்ல போய். அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. இந்து சமயத்துல யானை வழிபாடு செய்திருக்கு, முதலை வழிபாடு செய்திருக்கு, சிட்டுக்குருவி வழிபாடு செய்திருக்கு. எதுக்காக? அவங்க உடனே சொர்க்கத்துக்கு போறதுக்கா? மனித பிறவி எனக்கு வேண்டும். மனித பிறவி இருந்தா தான் அந்த மந்திர உச்சாரணம் செய்ய முடியும். மந்திர உச்சாரணம் செய்தால் இறைவன் நமக்கு அருள் புரிவார். நேரில் நான் எல்லாம் ஏதாவது மந்திரத்தை சொல்லுதா? ஒண்ணுமே இல்லை. அதனுடைய பிறப்பே என்னது? ஒரு வித்தியாசமான பிறப்பு. சுத்திக்கிட்டே இருக்கும், ஏதாவது சாப்பிட போட்டதை சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும், வேற எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பாவ சூழ்நிலை. ஆனா மனிதர்களுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது இறைவனை அடைவதற்கு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுறோம். ஏதாவது ஃபாலோ பண்றோமா? அடுத்து பார்ப்போங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 60 வயசுக்கு மேல நீங்க வாங்க எனக்கு உபதேசம் பண்றது, அது வரைக்கும் நான் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிக்கிறேன். அப்படிதான் பல பேர் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே பல கூட்டங்களை அறிங்க. இளமையிலே இறைவனை தேடு, முதுமையில் தேட முயற்சித்தால் அந்த பேர் மரண பயம். சிறு வயதிலேயே தெரிஞ்சிடணும். இந்த பாப்பா மாதிரி உட்காரு, இந்த மாதிரிலாம் யாரும் உட்காருவாங்க? யாருமே வரமாட்டாங்க. உங்க நேரம் டிவியில ஏதோ ஒரு ப்ரோக்ராம், முக்கியமான ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த முக்கியமான ப்ரோக்ராம் பார்த்தோம்னா எவ்வளவு இன்பத்தை கொடுக்கும். இங்க யாரோ எல்லாம் வயசானவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு அம்மா தூங்குது, ஒரு அம்மா நிமிந்து நிற்குது, இந்த பக்கம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாராட்டப்படக்கூடியது. அவங்க தாய் தந்தையரை பாராட்டும். முதல்ல இந்த குழந்தையோட தாய் தந்தையரை இங்க உட்கார அனுமதிக்கிறாங்க. இந்த உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு பக்குவம் இருக்கிறது. பிற்காலத்துல இந்த பொண்ணெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனைவாதியாக வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி சக்தி கிடைக்கும். நம்முடைய தெற்குவாசன் படத்துல ஒரு 3 இளைஞர்கள் வருவாங்க. நல்ல லட்சணமா வேஷ்டி கட்டி, நல்ல ஒரு சட்டையை போட்டு, விபூதி எல்லாம் பூசி, ஹேர் ஸ்டைல் எல்லாம் கண்ட மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல லட்சணமா நீட்டா எல்லா வேலையும் அவங்கள ஒரு நாளைக்கு நான் உலகாரம் பண்ணி பார்ப்பாங்க. இந்த காலத்துல எந்த இளைஞர்கள் உலகாரம் பண்ணி பாக்குறாங்க? நடிகர் விஜய்க்கு பாலாபிஷேகம் பண்ண சொன்னோம்னா 100 அடிக்கு மேல ஏறுவாங்க. போய் உயிர் போயிருந்தா ஏதாவது அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் இல்லைங்க, எங்க தலைவருக்காக நான் உயிரை கொடுப்பதற்கு அப்பா அம்மா கூட கொடுக்க மாட்டோம். ஆனா தலைவருக்காக, எங்கேயோ இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி தலைவருக்காக உயிரையே கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க வந்தது இந்த உலகார பணி செய்கின்ற 2 அன்பர்களுக்கு நான் ஒரு பேரை வச்சேன். யாருக்கு ஞானம் இருக்கு? ஒரு பேரே வச்சேன். அடியனே அந்த நிமிஷத்துல ஒரு பேரை வச்சேன். சொல்லுங்க, முக்கியமான ஒரு பேர் வச்சேன். நானே அந்த பேர் சுந்தரமூர்த்தி நாயர். அது பேரு இருக்கு, ஒரு பேர் ஒரு புது பேர் வச்சேன். 10,000-ல் ஒருவன். 1000-ல் ஒருவனா அது எம்ஜிஆரை குறிச்சிடும், சினிமா பேர் மாதிரி ஆயிடும். அந்த சிறுவனுக்கு ரொம்ப கொஞ்சம் 20 வயசு இருக்கும். நல்ல லட்சணமா வருவான். இன்னைக்கு கூட வரான் இந்த பையன். பேர் என்னன்னு தெரியல. ஏன்னா ஆச்சாரியா வேலை பார்க்கறான், ஆனா பட்டறையில வேலை பார்க்கறான். ஏன்னா சரவணா அவ்வளவு நல்லா வேஷ்டி கட்டி அந்த உலகார பண்ணி சலிப்பில்லாம பண்ணுவான். ஒரு சின்ன சருகுனாலும் கீழே உட்காந்து அப்படியே எடுத்து தூக்கி எல்லாம் எரியிற வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த ஒரு சருகை கொண்டு நேரம் அந்த கொட்டியில போடுவான். எனக்கே வியப்பா போச்சு, இந்த காலத்துல இப்படி ஒரு இளைஞனா? அடியனுடைய மகனே செய்ய மாட்டான். அப்படி இருக்கையில ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த உலகார பணி செய்வதற்கு இவ்வளவு மனம் லயித்து செய்யலாம். மனம் லயித்தும் செய்யணும். மனமே விரும்பாம செய்ய முடியாது. எந்த ஒரு வேலை 1 நிமிஷம் 10 நிமிஷம் வேர்த்து போயிரு, வெளியே போயிடுவான்.
ஆனா அவங்க வாரம் இப்ப போனோம்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. அரை நாள் ஃபுல்லா அந்த வேலை தான். இந்த சருகு எல்லாம் பொறுக்கிறது, கிளீன் பண்றது, தண்ணி ஊத்துறது, ரொம்ப அருமையா வேலை பார்ப்பாங்க. எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த வேலை நான் பார்க்க முடியாது அப்படின்னா அவங்க வாயிலே வராது. அவங்களெல்லாம் நான் இங்க கூப்பிடுறேன். இன்னைக்கெல்லாம் பார்த்து நம்ம அன்பு போட்ட கூட்டம் ஆத்ம ஞான சபையில நடக்குது. வந்து உட்காருங்க, இல்ல ஏதாவது நீங்க பேசுங்க, அவங்களுக்கு உலகார பணி செய்கிற சக்தியாவது வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கூப்பிடுறோம். அவ்வளவு நல்ல அருமையான செல்வங்கள். அடுத்தது பயத்தை போக்குவது. நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல பயம் நம்மளை சரி கட்டிடுது. அந்த பயமே கடைசியில நம்மளை அழிவிற்கு காரணமாகி விடுகிறது. நமக்கு எவ்வளவு பயம் வருதோ அவ்வளவு வியாதிகள் வந்துடும். சிறுநீரகம் பாதிக்கும், இதயம் பாதிக்கும், கண்மை பாதிக்குது, எவ்வளவோ பாதிப்பு. அந்த பயத்தை நீக்குவது அந்த நமச்சிவாய மந்திரம். கடலில் தத்தளிக்கும் நமக்கு படகு போன்றது. கடலில் தத்தளிக்கும் போது நமக்கு ஒரு படகு உதவி செய்வது போல நம்முடைய வாழ்க்கையில நாம பல இன்னல்களுக்காக தத்தளிக்கும் போது நமக்கு பயன்படுவது இந்த நமச்சிவாய மந்திரம். இல்லகத்தை வாழ வைப்பது. இல்லக விளக்கது இருள் சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பலன் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அதுல இருந்து எடுத்ததுதான். இல்லகத்திற்கு ஒரு விளக்கு. உள்ள வந்தோம்னா என்னது, இருட்டா இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு விளக்கு எரியணும். இப்ப இந்த காலத்துல நம்ம கரண்ட் இருக்கிறனால உடனே சுவிட்ச போடுறோம், உடனே விளக்கு. அந்த காலத்துல என்ன இருக்கு, இல்லகத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு வெளிச்சம் தான் எல்லாமே. காலத்துல மாறி போச்சு. அந்த இல்லகத்துக்கு வாழ வைப்பது. அடுத்தது வாக்கில் மொழி சேர்ப்பது. நம்முடைய வாக்கில வாயை திறந்தோம்னா ஒரு சில பேருக்கு கெட்ட வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் நமக்கு ஒரு வாக்கில் ஒளி சேர்ப்பது. நல்ல வாக்கு, நல்ல தாற்பயம், நல்ல ஒரு சங்கமம் மாதிரி வாயை திறந்தவுடனே நமக்கு என்னது, நல்ல வார்த்தைகள் வருவதற்கு ஒரு வழித்துணையாக இருப்பது அந்த நமச்சிவாய மந்திரம். அடுத்தது இறைவனை அடையும் வழிமுறைகளை விளக்குவது. அந்த மாந்திரம் உங்க வாயில வர ஆரம்பிச்சிட்டாலே நீங்க ஒரு தனித்தன்மைக்கு போயிடுறீங்க. இதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. இந்த மாதிரி இங்க 4 பேரோட பழகி பேசி எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த நாவே உச்சரிக்கும். இல்லைன்னா அந்த நாவ் சாதாரணமா உச்சரிக்காது. நான் ரொம்ப பொறுமையானது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாக்கர் சொல்லி வைக்கப்பட்டு என்பது வள்ளுவருடைய வாக்கு. இந்த நான் இறைவனுடைய பேரை ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம், திரும்ப மக்கள் பண்ணும். நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நீங்க கொண்டு மாயையை விளக்கி மனதை அடக்கி அதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு நல்லா அந்த நமச்சிவாய மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. இவ்வளவு நேரம் நீங்க கிட்டத்தட்ட நமச்சிவாய மந்திரத்தினுடைய உச்சரிப்பு என்ன ஏது எல்லாத்தையும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமச்சிவாய மந்திரம் என்பது இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்முடைய தேவார திருவாசகத்துக்கு போயிட்டோம்னா நமச்சிவாய மந்திரத்துக்கே பதியங்கள் நிறைய இருக்கு. அங்கங்க கோடிட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது செஞ்சது, இது செய்யல, இது செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கோடிட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட, இந்த சொற்பொழிவை கேட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது, தூங்கும் போதும் நமச்சிவாய, துயில் நீங்கி எழும் போதும் நமச்சிவாய, துயிலும் போதும் நமச்சிவாய, நடக்கும் போதும் நமச்சிவாய, கிளம்பும் போதும் ஆரம்பிக்கும் போதும் நமச்சிவாய, சேரும் போதும் நமச்சிவாய, உண்ணும் போதும் நமச்சிவாய, உறங்கும் போதும் நமச்சிவாய, குடிக்கும் போதும் நமச்சிவாய, விழுந்து எழுந்தாலும் நமச்சிவாய, எழுந்து விழுந்தாலும் நமச்சிவாய. ஆக மொத்தமாக நம்முடைய ரத்தத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் அனைத்துமே நாம நமச்சிவாய மந்திரத்தை ஓதி இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பித்து, இந்த நமச்சிவாய மந்திரத்தின் தனிச்சிறப்புகளை இன்னமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நமச்சிவாய மந்திரத்தின் தனிச்சிறப்பு என்ற இந்த சொற்பொழிவு உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மிகுந்த பயனையும், இனி வருங்காலங்களில் உங்களுக்கு அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.